வணக்கம். இது நதியலை, நான் பொன்வாக்கா. ஒரு நாள் ராத்திரி ஒரு 10-11 மணி இருக்கும். ஊழியத்தில் இருக்க ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா, வானம் தேவனை கொல்லுமா அப்படின்னாரு. என்னது, வானம் தேவனை கொல்லுமா? என்ன அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு வசனத்தை வாசிக்கிறார். 1 ராஜாக்கள் 8:27. அவர் வாசித்த மாதிரி நான் வாசிக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி, வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. சொன்னேன், சகோதரரே, அது கொல்றது இல்லை, கொள்வது. வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி, கொள்றதுனா என்ன, கொல்றதுனா என்ன அப்படிங்கிறத அவருக்கு விளக்கி சொன்னேன். பாருங்கள், ஊழியத்தில் இருக்க ஒரு சகோதரருக்கு இந்த பேசிக் விஷயம் தெரியல. அவர் பிரசங்கம் பண்ணக்கூடியவர். இன்னும் சில பேர் இயேசு புது வாழ்வு தருகிறார் அப்படிம்பாங்க. ஏன் பழைய வாழ்வு லீக் ஆகுதா? தண்ணி ஏதாவது லீக் ஆகுதா? அது வாழ்வு இல்லைங்க, வாழ்வு. இன்னும் நிறைய பேர் வித்தியாசமாக உச்சரிப்பாங்க. அவங்க உச்சரிக்கிறத உச்சரிப்புன்னு சொல்கிறத விட நச்சரிப்புன்னு தான் சொல்லணும். நாம் ஏதோ இயல்பாக பேசும்போது, இப்போ நானே கூட சாதாரணமாக நண்பர்களோட உரையாடும்போது என்னுடைய பேச்சில் அவ்வளோ தெளிவாலாம் நான் பேச மாட்டேன், அதை கவனிக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், மற்றவங்களுக்கு போய் சொல்கிறோம், ஒரு மேடையில் நின்று பேசுகிறோம் அப்படின்போது அதுக்கான ஒரு மொழி நடை ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். அப்போது அவர் தமக்கு முன்னிறுத்தி கொள்வதற்கு அப்படின்ற வார்த்தையை தமக்கு முன்னிறுத்தி கொள்வதற்குன்னு சொல்லிட்டோம்னா முன்னால் நிறுத்தி கொள்றதுக்குன்னு ஆயிடும். அப்போ அந்த கொள்வதற்குன்ற ரெண்டு அந்த உச்சரிப்பிலேயே ஒரு மிகப்பெரிய பிழை. அதனால் பிரசங்கிமார்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறில் நெடில் பிழைகள் நிறைய வருது. இப்போ பாடல்கள்லாம் அப்படி தான் இருக்குது. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் அப்படின்னா அந்த சுத்தர் சூ அப்படின்னு எழுத்துருவோம். நம்ம எழுதும்போது நிறைய பிழைகள் நம்ம செய்கிறோம். 7வது சகோதர சபையின் மாநாடு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று பார்த்தேன், வெளிநாட்டில் நடந்துச்சு. அப்போ 7வது சபையா அல்லது 7வது மாநாடா? அந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டிய செய்தியை சரியாக சொல்லாமல் விட்டுடுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஜெபிக்கும்போது நான் பார்த்துருக்கேன், தேவரீர் கொடுக்கப்பட்ட நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படிம்பாங்க. அப்போ கொடுக்கப்பட்டது நேரமா இல்லை தேவனா? கொடுக்கப்பட்ட நேரம், தேவரீர் நீர் கொடுக்கப்பட்ட நேரம்னா கடவுள் தான் கொடுக்கப்பட்டவர்னு ஆயிடுது. அப்போ நேரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா தேவரீர் உம்மால் கொடுக்கப்பட்ட நேரத்துக்காகன்னு சொல்லலாம், அல்லது நீர் கொடுத்த நேரத்துக்காகன்னு சொல்லலாம். இங்கே ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், செய்வினை செயற்பாட்டு வினை ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்டர்ஸை சொல்லும்போது தேவ மனுஷன் சொல்லுவாங்க. தேவ மனுஷன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாம் எல்லாரும் தேவனின் மனிதர்கள் அல்லது தேவனுடைய மனுஷன் சொல்லி பிப்ளிக்கல் லாங்குவேஜில் நம்ம சொல்லலாம். இப்போ இவ்வளோ பிழைகள் நம்மக்கிட்ட இருக்குது, உச்சரிப்பில் பிழை இருக்குது. இப்படி தான் ஒரு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் உச்சரிக்கிறது சரியில்லை தம்பி அப்படின்னா, ஆனால் சும்மா உச்சரிப்புன்னு சொல்லி டென்ஷன் பண்ணாதீங்க, உச்சரிப்புனால என்ன உயிர் போயிடுமா அப்படின்னு கேட்டார். ஆமாய்யா, உயிர் போயிருக்குது. ஒரு உயிர் 2 உயிரில் 42,000 உயிர் போயிருக்கு. ஒரே ஒரு வார்த்தையை சரியாக உச்சரிக்காததுனால 42,000 உயிர் போயிருக்கு. அதுவும் அது அவங்க மொழி வார்த்தை கிடையாது, வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வார்த்தையை உச்சரிக்காததுனால அவங்க உயிர் போயிடுச்சு. அதுவும் 42,000 பேர் செத்து போனாங்க. தமிழை சரியாக உச்சரிக்காதவர்களெல்லாம் கொல்லணும் அப்படின்னா நம்மளில் எத்தனை பேர் உயிரோடு இருப்போனே தெரியாது. தமிழை வளர்த்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தமிழை கொன்று கொண்டிருக்கிறார்கள். பாடல்கள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, எழுத்துகள் மூலமாக. ஒரு சிலர் எழுதுறதெல்லாம் பார்த்தா அப்படியே அருவருப்பாக இருக்கும். அந்த எழுத்து நடையை சொல்கிறேன் நான். நல்ல சத்தியத்தை போட்டு சொதப்பி வச்சுருப்பாங்க. ஏன் இந்த பிரச்சனைன்னு சொன்னால், நாம் மொழிக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை. ஒரு அரை நாள் பயிற்சி வகுப்பு நாங்கள் நடத்துகிறோம் காஸ்பல் அவுட்ரீச் மிஷன்லேருந்து, தமிழ் தென்னை. இந்த தமிழ் தென்னை ஒரு இலக்கண பயிற்சி கிடையாது. நான் இப்போ எப்படி இயல்பாக பேசிக்கிட்டு இருக்கேனோ அதே மாதிரி இயல்பான தமிழில் நாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய தலைவர்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, நாம் இயல்பாக என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் சரியாக உச்சரிக்கிறதுக்கும் ஒரு பயிற்சி. இந்த அரை நாள் பயிற்சியில் நீங்கள் பங்கேற்ற பிறகு அப்படியே உடனடியாக நீங்கள் ஒரு தமிழ் புலவர் ஆகிடுவீங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சி
அதை சரியாக பயன்படுத்திக்கிறது பற்றி உங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் மிஸ்டேக் தெரியும். நாம் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுகளை எதிர்காலத்தில் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவும். தொடர் பயிற்சிகள் வேணும்னா என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பில் இருக்கலாம். புகழ்பெற்ற ஊழியர்கள் சிலர் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் தமிழ் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்களுடைய வீடியோஸையோ அல்லது ஆடியோஸையோ அல்லது டெக்ஸ்ட்டையோ அனுப்பி இது சரியா, நான் இந்த இடத்துல சரியாக பேசியிருக்கிறேனா அப்படின்னா அவங்க கேட்டு சரி பண்ணிக்கிறாங்க. எப்படி நான் இதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க. நான் அவங்கள வெளியே சொல்ல விரும்பலை. இது உண்மையிலேயே பயனுள்ள ஒரு பயிற்சி. நான் இப்போ எப்போவுமே இந்த பயிற்சிகளை போதகர்களுக்கு தான் கொடுப்பேன். ஒரு முறை எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் கிராமத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அல்லாத 10th +2 மாணவர்களையும் அழைச்சி அந்த பயிற்சி கொடுத்தப்ப அந்த மாணவர் எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட தமிழை இந்த அளவுக்கு சொல்லித்தர்றதில்ல. அவங்க பாடம் நடத்தி போயிடுறாங்க, எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தர்றதில்ல. நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அங்கிள் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பயிலரங்கு முடிவுலையும் நாங்கள் ஒரு பின்னூட்ட படிவோம், ஃபீட்பேக் ஒன்று வாங்குவோம் உங்கள்கிட்ட. அதனுடைய அடிப்படையில் தான் எங்களை நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம். ஸோ நான் இந்த வீடியோவை முடிக்கும்போது உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள் பகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, பெரும்பாலும் கிறிஸ்தவ போதகர்களுக்காகத்தான் இந்த பயிற்சியை நான் நடத்துகிறேன். ஏன்னா நம்ம பைபிள்லேருந்து நிறைய வசனங்களை எடுத்து காட்டுவோம். இல்லை எங்களுடைய நண்பர்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் கூட கற்றுக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு வரலாம். above 15 years 15 வயதுக்கு மேற்பட்ட யார் வேணாலும் பயிற்சியில் கலந்துக்கலாம். நாங்கள் எங்கள் சொந்த செலவில் வருவோம், நீங்கள் ஒதுக்குற இடத்துல தங்குவோம், கொடுக்குறத சாப்பிடுவோம். நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம், நீங்கள் எதுவும் தரணும்னு விரும்ப மாட்டோம். இது மனமோந்த காணிக்கைகளால், மனமோந்த நன்கொடைகளால் தான் காஸ்பல் அவுட்ரீச் மிஷனுடைய எல்லா பணியும் நடந்துகிட்ருக்கு. அதனால் இது முற்றிலும் இலவசம். இதுக்கான ஒரு பாடத்திட்டத்தை நான் வடிவமைச்சிருக்கேன். தமிழ் திண்ணைன்னு சொல்லி ஒரு சின்ன ஒர்க் புக் ஒன்று வச்சுருக்கிறேன். அந்த ஒர்க் புக் மூலமாக தான் உங்களுக்கு பாடம் நடத்துவோம். வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த பயிலரங்கை உங்கள் பகுதியில் நடத்தி கொள்ளலாம். நாங்கள் நடத்துவோம். சனி ஞாயிறு நான் வர முடியாது, மற்ற நாட்களில் தான் நாங்கள் வர முடியும். வேறு சொல்லணும்னா திரையில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், என்னிடத்துல பேசுங்க, விளக்கங்களை நான் சொல்லுகிறேன். இந்த பயிற்சி மட்டும் இல்லாமல் காஸ்பல் அவுட்ரீச் மிஷன் வேறு சில பயிற்சிகளை தருகிறது. அது என்னன்னு சொன்னால் டிசைபிள்ஷிப், சீடத்துவ பயிற்சி. அது ஒரு நாள் முழு நாள் பயிற்சி, காலையிலிருந்து மாலை வரை. பிறகு இவாஞ்சனியரிங், நற்செய்தி பணி, அதுவும் ஒரு முழு நாள் பயிற்சி. தமிழ் திண்ணை அரை நாள் பயிற்சி. பிறகு சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஊழியம் செய்கிற ஆசிரியர்களுக்கான பயிலரங்கு, அது ஒரு நாள் பயிற்சி. பிறகு அப்பாலஜிட்டிக்ஸ், கிறிஸ்தவ விசுவாச தற்காப்பியல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயிற்சி. அதுக்கு மட்டும் கொஞ்சம் கட்டணம் இருக்கும், ஏன்னா நாங்கள் அதுக்கான பேச்சாளர்களை வெளியேருந்து அழைச்சிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ல்டு வியூஸ், வேர்ல்டு வியூன்னு சொல்லும்போது மற்ற மதங்கள், அப்புறம் நாத்திகம், அப்புறம் இப்போ நடந்துகிட்ருக்க அந்த LGBTQ அந்த கொள்கை, இதையெல்லாம் பற்றி அதில் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் வழங்குகிறோம். உங்களுக்கு கோமிஷனில் என்னென்ன பயிற்சியெல்லாம் வழங்குகிறோம்னு தெரியணும்னாலும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஸ்க்ரீனில் இருக்கிறது என்னுடைய பர்சனல் நம்பர், நீங்கள் கூப்பிடலாம். ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக என்னுடைய நம்பரை பயன்படுத்திங்க. பொதுவாக என்னுடைய பர்சனல் நம்பரை பகிரங்கமாக நான் தரமாட்டேன். ஓகே, எனிஹவ் நம்ம இப்போ ஃபீல்டுக்கு வந்திருக்கிறோம். ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக என்னுடைய நம்பரை பயன்படுத்திங்க. சும்மா நலம் விசாரிக்கிறதுக்காகவோ இல்லை உங்களுடைய விளம்பரங்களை எனக்கு போடுறதுக்காகவோ நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா யுவர் நம்பர் வில் பி பிளாக்ட். நன்றி, உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கிறேன்.